Hi students, welcome to EduMax. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து உங்களோட 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட்டான வீடியோ. ஸோ தமிழ் எக்ஸாம் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் பப்ளிக் எக்ஸாம் எழுத போறீங்க. ஸோ கண்டிப்பா எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. பட் ஒரு ஃபியர் இருக்கும் ஃபர்ஸ்ட் எழுதுறதுனால. ஸோ அந்த ஃபியரை போக்கணும்னா கண்டிப்பா நீங்க வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணாதான் அது முடியும். ஸோ அதனால கண்டிப்பா எல்லாருமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து சால்வ் பண்ணி பாருங்க. அதுல என்னென்ன 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் அண்ட் சிறுவினா குருவினா நெடுவினா என்ன கேட்டிருக்காங்க, இலக்கண வினாக்கள் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கண்டிப்பா வந்து எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. அண்ட் இதோட ஆன்சர் கீ அண்ட் கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தடுத்து உங்களோட எல்லா எக்ஸாம்ஸ்க்கான அப்டேட்டும் வந்துட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. ஸோ இது வந்து 12லேருந்து 15 வரை உங்களுக்கு எல்லா பேப்பர்லயும் வந்து இந்த கொஸ்டின் தான் வருது. அடுத்து உங்களோட குருவினா. ஸோ குருவினால வந்து தமிழ்நாட்டில் மட்டும் விளையக்கூடிய சிறு கூலங்களின் பெயர்களை எழுதுக கேட்டிருக்காங்க. குறிப்பு வரைக. ஸோ எல்லா பேப்பர்லயும் வந்து மோஸ்டா ஒரு குறிப்பு வரைக 2 குறிப்பு வரைக வந்து கேட்குறாங்க. அண்ட் விடைகளுக்கேற்ற வினாக்கள் அமைக்க. ஸோ இதுவும் வந்து எல்லா பேப்பர்லயும் வர்றதுதான். அப்புறம் இன்னொரு குருவினா கேட்டிருக்காங்க. மெய்கீர்த்தி பாடுவதன் நோக்கம் என்ன, செயற்கை என தொடங்கும் திருக்குறளை எழுதுக. ஸோ இது வந்து குருவினா முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து பிரிவு 2ல கேட்டிருக்க குருவினா வந்து பழமொழியை நிறைவு செய்க, அப்புறம் ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. ஸோ 2 கொஸ்டின் வந்து எதுல இருந்து வேணா மொழிபெயர்ச்சியில இருந்து கேட்கலாம். பட் பகுபத உறுப்பிலக்கணம் வந்து கண்டிப்பா கேட்பாங்க, கலை சொற்களும் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. அண்ட் ஒரு இலக்கணத்துல இருந்து வந்து உங்களுக்கு ஒரு சிறுவினா வந்து கண்டிப்பா இருக்கும், குருவினா வந்து கண்டிப்பா இருக்கும். குறள் வெண்பாவின் இலக்கணத்தை எடுத்துக்காட்டுடன் எழுதுக. 3 வந்து நீங்க கண்டிப்பா இதுல இருந்து எழுதுவீங்க. மிச்சத்தை வந்து நீங்க வந்து மொழிபெயர்ச்சி இலக்கணத்துல இருந்து வர்றதுல வந்து நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா தான் நீங்க வந்து இது ஃபுல்லா 5ம் அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் அடுத்து வந்து உங்களோட பகுதி 3. ஸோ பகுதி 3 வந்து உங்களோட சிறுவினா. ஸோ சிறுவினா வந்து உங்களுக்கு வந்து இதுல என்னென்ன உரைப்பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. ஸோ அதுவும் வந்து ஈஸியான கொஸ்டின் தான். அது இல்லாம அடுத்து 2 சிறுவினா வந்து உங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா பாருங்க. அண்ட் அதுலேயே வந்து பிரிவு 2 இடஞ்சுட்டி பொருள் தருக. ஸோ இதுவும் வந்து அதிகமாக கேட்கறது தான். அண்ட் இன்னொரு வந்து சிறுவினா ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு மனப்பாடம் ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ மனப்பாடம் வந்து இதுல அல்லதுன்னு 2 கேட்டிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒண்ணு வந்து நீங்க எழுதினா போதும். அண்ட் அது வந்து கட்டாயமா நீங்க எழுதுற வந்து கேள்வியா இருக்கும். அண்ட் அப்படி எழுதிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மார்க் அது கொடுப்பாங்க. அண்ட் அடுத்து வந்து பகுதி 3ல பிரிவு 3. ஸோ இதுல வந்து கண்டிப்பா வந்து இலக்கணத்துல இருந்து வினாக்கள் இருக்கும். ஸோ ஒரு அணி கண்டிப்பா இருக்கும், அழகிட்டு வாய்ப்பாடு இருக்கும். அண்ட் இலக்கணத்துல இருந்து ஏதாவது ஒரு சிறுவினா இல்லை வேற ஏதாவது சிறுவினா வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பா இல்லை நான் அணி படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போக முடியாது. ஸோ அதனால கண்டிப்பா நீங்க வந்து அணி படிச்சுதான் ஆகணும். அப்படி படிச்சீங்கன்னா தான் வந்து கண்டிப்பா நீங்க வந்து 2 வந்து செலக்ட் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். அண்ட் அடுத்து வந்து உங்களுக்கு வந்து 5 மதிப்பெண் வினாக்கள். ஸோ கண்டிப்பா செய்யுள்ல இருந்து ஒரு நெடுவினா உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ செய்யுள் ரிலேட்டடா இருக்க நெடுவினா வந்து கண்டிப்பா எல்லாரும் நல்லா பாருங்க. அடுத்து வந்து கடிதம். ஸோ உறவினருக்கு ஒரு கடிதம் எழுதுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு அலுவலர் ஆய்வாளருக்கு வந்து கடிதம், ஃபார்மல் இன்ஃபார்மல் லெட்டர். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு கடிதம் ஆப்ஷன் கொடுப்பாங்க. காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. ஸோ இதுவும் வந்து கண்டிப்பா எல்லா பேப்பர்லயும் இருக்கு. அண்ட் அடுத்து வந்து ஒரு படிவம் நிரப்பணும். ஸோ அதுவும் வந்து எல்லா பேப்பர்லயும் இருக்கு. அண்ட் அடுத்து நீங்க வந்து மொழிபெயர்க்கும். ஸோ புக் பேக்ல இருக்க மொழிபெயர்ப்பு படிச்சுட்டீங்கனாலே கண்டிப்பா நீங்க வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். மோஸ்டா அதுதான் கேட்குறாங்க. அண்ட் பள்ளியிலும் வீட்டிலும் நீங்கள் நடந்து கொள்ளும் முறைகளை பட்டியலிடுக. ஸோ ஏதாவது ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு அது ரிலேட்டடா நீங்க வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும், ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் அடுத்து வந்து உங்களுக்கு பகுதி 5. ஸோ உங்களோட இறுதி வந்து என்னதுன்னா நெடுவினா. ஸோ உரைநடையில இருந்து ஒரு நெடுவினா, விரிவான ஒரு கட்டுரை, அப்புறம் பொது கட்டுரை. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க எழுதணும். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா விருந்தோம்பல்ல இருந்து ஒண்ணு கேட்டிருக்காங்க, சிலப்பதிகாரத்துல இருந்து ஒண்ணு கேட்டிருக்காங்க அல்லது கொடுத்து. அண்ட் இது நெக்ஸ்ட் 44ல வந்து உங்களுக்கு புயலிலே ஒரு தோணி. ஸோ அது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் நல்லா பாருங்க. அண்ட் ஒரு பொது கட்டுரையும் ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா குறிப்பு சட்டம் போட்டு முன்னுரை முடிவுரை கொடுத்தெல்லாம் சூப்பராக பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுங்க. அப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அண்ட் இதோட ஆன்சர்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் கொடுக்குறேன். அண்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.